ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரிகாலன் ஷோ. அச்சோ சாரி, தங்கச்சி போயிடுச்சு. வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறது தெரியுமா? என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சமான பூரி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோமோ இல்லையோ, கண்டிப்பாக அடுப்பு பற்ற வைக்கணும். பற்ற வச்சாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கை நம்ம வேக வைக்கலாம். ஓகே, உருளைக்கிழங்கை குக்கரில் மூடி போட்டு வேக வச்சாச்சு. அடுத்து நம்ம சைட் பையாக பூரிக்கு தேவையான மாவை பிணைஞ்சிடலாம். நான் ஒரு குண்டாவில் ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் வந்து 1 ஸ்பூன் உப்பு, ரவை 1 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு கலந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு மாவு பிணையும் போது ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கல்யாண புதுசில் வந்து எனக்கெல்லாம் எதுவுமே செய்ய தெரியாது. அப்போ வந்து இந்த மாதிரி பூரிக்கெல்லாம் மாவு பிசைகிறது அப்படின்னா எனக்கு பிசைய வராது. அப்போ வந்து நான் தண்ணி அதிகமாக போச்சுன்னா மாவு ஆட் பண்ணுவேன். அப்புறம் ரொம்ப மாவு இதாகிடுச்சுன்னா திருப்பி தண்ணி ஆட் பண்ணுவேன். இப்படி மாற்றி மாற்றி ஆட் பண்ணி கடைசியில் பார்த்தா குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் யார் சின்ன சின்ன மிஸ்டேக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்மைலியாட்ட ட்ரை பண்ணேன், ஜண்டா மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, யாரும் பயந்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு வந்துருக்கு. நம்ம அப்படியே இன்னொரு அடுப்பில் வடச்சட்டி வச்சு அடுப்பை பற்றி வச்சு குருமா செய்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். 2 டீஸ்பூன் கல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பட்டை, 3 கிராம்பு, கடலைப்பருப்பு, சோம்பு எல்லாமே நல்லா அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயிலே போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வதங்கினதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதனாலேயே இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா வணங்கும். இந்த மாதிரி இஞ்சி, பட்டை இது மாதிரியெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நல்லா வாசமாக இருக்கும். பொன்னிறமாக வணங்கணுன்னு இல்லை, இப்படி கண்ணாடி பதத்துக்கு வணங்கியிருந்தால் போதும். மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வணங்குற டைம்லேயே நம்ம இது மஞ்சள் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா எண்ணெயில் வணங்கினா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து முக்கியமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து இவ்வளோ போடுறேன். எனக்கெல்லாம் உப்பு இல்லைன்னா வாங்கியே இறங்காது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து உப்பு இல்லை அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு உப்பு இல்லை அப்படின்னா சாப்பாடே இறங்காது. உங்களுக்கெல்லாம் எப்படி? உப்பு இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பீங்களா? என்னென்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து மசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக மசிக்கணுன்ட்டு இல்லை, இப்படி 1 2 வந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி வாயில் வந்து வர்ற மாதிரி மசிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதோட நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ரஃப் ஆயிரும். அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்.
இப்போ இதோட வந்து நம்ம இந்த பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, இதை வந்து அரைச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து பொட்டுக்கல்லை வந்து இப்படி தண்ணி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வந்து பொடியாக போகிறத விட இப்படி தண்ணி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக ஊற்றும் போது நம்மளுக்கு கட்டி பிடிக்காது. இல்லைன்னா வந்து கட்டி பிடிக்கும், அது வந்து டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதுமாதிரி வந்து தண்ணி பதத்தில் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி மசாலா நல்லா கொதித்து வந்ததும் இப்போ பொட்டுக்கல்லை அரைச்சதை நான் ஊற்றிக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே பொட்டுக்கல்லை வந்து இப்படி தண்ணி பதத்தில் ஊற்றும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் அழகாக இருக்கும். அதே மாதிரி பொட்டுக்கல்லை வந்து எப்பவுமே கடைசியாக தான் ஆட் பண்ணணும். கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அடுத்து பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். ஷேப்பு வந்து நம்ம ஓரளவுக்கு சின்னதாக பிடிச்சா தான் பூரி வந்து நல்லா புசுன்னு வரும். உங்கள் ஊரில் இதான் உருண்டையான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். தேய்ச்சி வச்சாச்சு. இனி அடுத்து வந்து நம்ம பூரிக்கு எண்ணெய் ஊற்றி பண்ணலாம். வடச்சட்டியில் எண்ணெய் வச்சாச்சு. பூரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நீட்டமான கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கையில் சூடுபடாது. ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம அமுத்தி வச்ச பூரியை போட்டோம் அப்படின்னா நல்லா இப்படி புசுன்னு. அவ்வளோதான், பந்து மாதிரி வந்துருச்சு. இந்த பூரி மட்டும் இது மாதிரி வராமல் தப்பட்டையாக வந்ததுன்னு நீங்கள் அவ்வளோதான், நெஞ்சியே வெடிச்சிடும் லேடிஸ்க்கு இல்லையா. பூரி மட்டும் புசுன்னு வந்தது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.